நாயன்மார்களுடைய சரித்திரம். ஓகே, ராதே ராதே ராதே. சோ 5 நாயன்மார்களுடைய சரித்திரம் கேட்க போறோம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவர்கள் 2 பேரும் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நமக்கு பக்திய சொல்லி கொடுத்தது. ஆதி காலத்திலேயே நமக்கு பக்தி சொல்லி கொடுத்தது. எப்படி பக்தி பண்ணணும், அதே மாதிரி பாடியே பகவான அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழிய நமக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறது இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும். அது நம்ம தமிழ் மொழியிலேயே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப டியரா இருக்கிறதுனால அவர்களுடைய சரித்திரத்தை கேட்க கேட்க நமக்கும் ஒரு மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படும். இதே மாதிரி நமக்கும் பக்தி பண்ணணும், பக்தி வரணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் எப்போ நம்ம இந்த பக்த சரித்திரங்களை கேட்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண போறோம். என்னன்னா, இந்த 5 கதைகள் குழந்தைகள் மட்டும். குழந்தைகள் நல்லா கேளுங்க, பெரியவர்களும் கேளுங்க, பட் குழந்தைகள் பார்ட்டிசிபேஷன் பை சில்ட்ரன். ஓகேவா? சோ குழந்தைகள்ல 5 குழந்தைகள் யாரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றாளோ அவர்கள் இந்த சரித்திரத்துடைய சம்மரி ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட், அண்டர் 1 மினிட். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்ல எடுத்த உடனே இளையான்குடி நாயனார், இளையான்குடி மாறனார் அப்படிங்கிறவருடைய நாயன்மாருடைய ஒரு சரித்திரம். அவருடைய கதையை நல்லா கேளுங்கோ. கதையும் கேட்டுட்டும் நோட் புக் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதைகள்லாம் நம்மளுடைய மனசுல நிக்கணும்னா நம்ம கையால எழுதிண்டா நம்ம மனசுல இன்னும் நன்னா நிக்கும். நோட் புக் ஒண்ணு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குழந்தைகள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட இந்த ஃபுல் செஷன் முடிஞ்ச உடனே 5 கதையும் கேட்டு முடிச்ச உடனே 5 குழந்தைகளுக்கு ஒருத்தர் ஒரு சம்மரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இளையான்குடி மாறனாருடைய ஒரு சம்மரி ஒரு குழந்தை, மெய்ப்பொருள் நாயனாருடைய சம்மரி ஒரு குழந்தை, அந்த மாதிரி ஒரு குழந்தை ஒரு சம்மரி கொடுக்கலாம். ஓகேவா? அதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். சோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஏன் இந்த பக்த சரித்திரங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கறத முதல்ல பார்த்து விடலாம். ஏன் இப்ப பகவான் தசாவதாரம் நிறைய பல அவதாரங்கள்லாம் பண்ணி, பகவான் மகாவிஷ்ணு நமக்கு நிறைய அவதாரங்கள் பண்ணி பகவானே கீழே இறங்கி எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சிவபெருமானும் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார் இல்லையா? இந்த மாதிரி பகவானுடைய அம்சமா நிறைய பேர் வந்திருக்கா, பகவானே வந்திருக்கார் இல்லையா? ஆனா இந்த பக்த சரித்திரங்களை கேட்கும் போது பக்தர்களுடைய ரூபத்துல பகவான் அடியார்கள் ரூபத்துல பகவான் ஒரு லீலைய அவர்கள் மூலியமா நமக்கு காமிக்கும் போது நமக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, ஆஹா, நம்மள மாதிரியே இந்த உலகத்துல பிறந்து நம்மள மாதிரியே காரியங்கள் பண்ணி அவரவர்களுடைய கடமைகளை பண்ணி அது கூடயே நம்ம பக்தியும் ஒரு உத்தமமான ஒரு பக்தியும் பண்ணிட்டு இருந்தா பகவான அடைய முடியும் அப்படிங்கறத இந்த பக்தர்கள்லாம் நமக்கு காமிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும் இல்லையா? ஆஹா, நம்மளாலையும் இப்படி ஒரு பக்திய பண்ண முடியும், பகவான அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நமக்கு கிடைக்கும். அதுக்காக முதல்ல இந்த பக்த சரித்திரங்களை நம்ம கேட்கிறோம். அடுத்தது, பகவானுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையாது. பாரபட்சம் உண்டு. எப்போ அப்படின்னா, பக்தர்களா அபக்தர்களா அப்படின்னு வரும்போது பாரபட்சம் உண்டு. யாரு பகவான்கிட்ட பக்தி பண்றாளோ அவர்களை கட்டி பரிபாலனம் பண்றாரு பகவான். அங்க ஒரு பாரபட்சம் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் நமக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா? ஆனா அந்த பகவானுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது ஒருத்தர் படிச்சிருக்கார் அப்படிங்கிறதுனாலயோ இல்ல ஒருத்தர் படிக்கவே இல்லைங்கிறதுனால அனுகிரகம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதோ பகவானுக்கு கிடையாது. இல்ல ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருக்கார், அவருக்கு நான் அனுகிரகம் பண்றேன், ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது பகவான் இல்லையா? அந்த மாதிரி பாரபட்சங்கள் பாக்குறதே கிடையாது. பக்தி இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பக்த சரித்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காகவும் இந்த பக்த சரித்திரங்களை நம்ம கேட்கணும். அதே மாதிரி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இப்ப கஷ்டங்கள்லாம் வருது. நம்ம சில டைம் நம்ம ஹாப்பியா இருக்கும், சில நாளைக்கு பார்த்தா ரொம்ப சேடா இருக்கும். சோ இதெல்லாம் ஏன் நமக்கு வருது, ஏன் இந்த அப்ஸ் அண்ட் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம போன பூர்வ ஜென்மாக்கள்ல நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம சுகங்களையோ துக்கங்களையோ அனுபவிக்கிறோம். ஆனா இப்போ ஒரு நாயன்மார்கள் சரித்திரம் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? அந்த நாயன்மார்கள் சரித்திரத்தை எடுத்துட்டாலோ இல்ல ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை எடுத்துட்டாலோ இல்ல அவதார புருஷர்கள் இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 100-150 வருஷங்களுக்குள்ள பார்த்திருக்கக்கூடியது, 100 வருஷங்களுக்குள்ள பார்த்திருக்கக்கூடியது ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப பாக்குறோம், இப்ப இந்த ஆழ்வார்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு, நாயன்மார்களுக்கு துன்பம் ஏற்பட்டிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு
எடுத்துட்டோம்னா அவருக்கு தொண்டையில ஒரு உபாதை வந்தது. அதே மாதிரி ரமண மகரிஷின்னு எடுத்துட்டா கையில அவருக்கு ஒரு உபாதை அப்படின்றது வந்தது. இந்த மாதிரி ஏன் இவர்கள்லாம் கஷ்டப்படுறார்கள் அப்படின்னாக்கா அவர்களுடைய பக்தி என்ன, அவர்கள் எந்த ஒரு உன்னதமான ஒரு ஸ்திதியில இருக்கார்கள், அப்படிப்பட்டவர்கள் காமிக்கக்கூடிய ஒரு வழிதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வழி அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பகவான் அவர்களை சூஸ் பண்ற இல்லையா. நம்மெல்லாம் அனுபவிக்கிறது நம்மளுடைய கர்ம வினையால அனுபவிக்கிறோம். ஆனா இந்த பரம பாகவதர்கள் பக்தர்கள் இருக்கிறது பகவானே அவர்களை ஹேண்ட் பிக் சூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்திலையும் எப்படி பக்தி பண்றார்கள் அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறதுக்காக பகவான் பண்ணக்கூடிய ஒரு லீலைங்கிறத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அடுத்தது 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா இவர்களை நம்ம இமிட்டேட் பண்றதோ இல்ல நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதோ. இப்போ ஒரு பக்த மீராவுடைய ஒரு சரித்திரம் கேட்கிறோம், உடனே நானே மீரா மாதிரி அப்படின்னு நினைச்சுட்டு நானே ஒரு மீராவாக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் இமிட்டேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மீராவுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தது அப்படின்றது பகவான் பண்ணின ஒரு அனுகிரகம். அவளுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பகவான் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை பண்ணி அவளுடைய பக்தி எப்படி உயர்ந்ததுன்னு காமிக்கிறதுக்காக பண்ணினார் இல்லையா. நம்ம எல்லாம் சாதாரணப்பட்டவர்கள், அதனால இமிட்டேட் பண்றதோ இமேஜின் பண்ணிக்கிறதோ கண்டிப்பா கூடவே கூடாது அப்படிங்கிறதையும் குழந்தைகளான நம்ம இப்பவே இந்த குழந்தைகளா இருக்கும் போதே இந்த 4 விஷயங்களை நம்மளுடைய மனசுல பதிச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது பின்னாடி நிறைய ஸ்ரேயஸ கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரே ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்கோ மஞ்சுளாஜி, இது ஷேர் பண்ண உடனே. தெரியறது இல்லையாஜி? தெரியுது கொஞ்சம். நாயன்மார்கள் பக்தர்கள் இருக்கிறோம். எஸ், ஓகே ஓகே, ராதே ராதே. சோ நம்ம கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போறது நம்ம நாயன்மார்களுடைய பக்த சரித்திரம் பகுதி 1 பார்க்க போறோம். இதுல நம்ம இளையான்குடி மாறநாயனார் அண்ட் மெய்ப்பொருள் நாயனார், அமர்நீதி நாயனார், ஆநாய நாயனார், கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவருடைய சரித்திரங்களை பார்க்க போறோம். முதல்ல இளையான்குடி மாறநாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார். இவர் யாரு அப்படின்னாக்கா இவருடைய இயற்பெயர் அப்படின்றது நேச்சுரல், நம்ம பிறக்கரிச்சே ஒரு பேர் வைப்பா இல்லையா, அந்த பெயர் மாறனார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். அவருடைய ஊர் இளையான்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல அவர் உழவு தொழில், ஃபார்மர்னு சொல்றோம் இல்லையா, ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்த ஒரு குலத்துல பிறந்தவர். அங்கதான் அந்த ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கார் இளையான்குடி அப்படிங்கிற ஊர்ல. ஆனா அவருக்கு சிவனடியார்களை எல்லாம் அவர்களை அவர்களுக்கு உணவிட்டு அவர்களுக்கு வேண்டியதை பண்ணி அவர்களுக்கு உபச்சாரம் பண்றத ரொம்ப ரொம்ப விருப்பத்தோட பண்ணிட்டு இருந்த ஒரு அடியவர், ஒரு சிவபக்தர் தான் இந்த மாறனார் அப்படிங்கிறவர். டெய்லி சிவபக்தர்கள் சிவனடியார்களுக்கு உணவு வழங்கிட்டு தான் இவர் தன்னுடைய உணவு, இவரும் சரி இவருடைய மனைவியும் சரி உணவு அருந்துவார்கள். அப்படித்தான் இவர்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு சமயம் பகவான் என்ன பண்ணினார், இவருக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தி இவருடைய அருமை பெருமை என்ன, இவருடைய பக்தி எப்படி வசந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக அவரை சோதிக்கிறதுக்காக தீர்மானம் பண்ணி அவர்கிட்ட இருந்த செல்வங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு போனார். அப்படியும் அந்த சிவனடியார்களுக்கு நித்தியம் அன்னம் இடுறத அவர் விடவே இல்லை. தன்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வித்து, தன்னுடைய பொருட்கள், ஆபரணங்கள், மனைவியுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் வித்தாவது அந்த டெய்லி அன்னமிடுறது அப்படிங்கிற அன்னதானம், சிவனடியார்களுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத விடாம பண்ணிட்டு இருந்தார் இந்த மாறனார் அப்படிங்கிற ஒரு அடியார். அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, மாறனாரும் அவருடைய மனைவியும் அவர்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல அவர்களுடைய கிரகத்துல. சோ சாப்பிடல, தண்ணி மட்டும் பானம் பண்ணிட்டு தண்ணி மட்டும் குடிச்சுட்டும் அவர்களுடைய குடிசையில உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். அப்போ ரொம்ப டார்க் கிளவுட்ஸ், ரொம்ப மழை அப்படியே ரொம்ப கொட்டுறது அந்த இடத்துல. அப்ப என்ன ஆறுது, சிவபெருமான் ஒரு சிவனடியாருடைய ஒரு ரூபத்துல ஒரு ரூபத்தை எடுத்துட்டு, ஒரு வேடத்தை எடுத்துட்டு அங்க அந்த குடிசைக்கு வந்துட்டு எனக்கு ஏதாவது பிக்ல இருந்தா கொடுங்கோ அப்படின்னு கேட்டுட்டே சிவபெருமான் அங்க சிவனடியாருடைய ஒரு ரூபத்துல அங்க உடனே என்ன பண்றார் மாறனாரும், அவருடைய மனைவி சொல்றா, முதல்ல அவரை கூப்பிட்டு இந்த குடிசைக்குள்ள உட்கார வைங்கோ, ரொம்ப மழை பெய்யறது, அவர் வெளியில நிக்க வேண்டாம், முதல்ல கூப்பிட்டு உள்ள உட்கார வைங்கோ. முன்னாடியே என்ன பார்த்தோம், அவர்களுடைய இல்லத்துல
அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல சாப்பிடறதுக்கு. அதனால அவர்களே தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கார்கள். ஆனாலும் அவர்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த சிவ பக்தி இருக்கு இல்லையா, அததான் நம்ம இங்க நோட் பண்ணணும். சிவனடியாரை கூப்பிட்டு முதல்ல உள்ள உட்கார வைங்கோ மழையில இருந்து அப்படின்னு ஒண்ணு மாறனாரும் அவரை கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறார். அவருடைய மனைவி சொல்றா, அவளுக்கு இருக்கக்கூடிய பக்தி அப்படிப்பட்ட, ஏன்னா ஒரு இல்லம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒரு தர்மத்துல பயணம் பண்ணினாதான் சுமூகமா பண்ண முடியும் இல்லையா. அததான் இங்க காமிக்கிறா. மனைவி உடனே சொல்றா, நம்ம இன்னைக்கு காலையில தானே நம்மளுடைய நிலத்துல நம்ம கொஞ்சமா வித நெல்லு போட்டிருக்கோம். நெல்லு தெரியும் இல்லையா, பேடின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. வித நெல்லு இன்னைக்கு தானே விதைச்சிட்டு வந்தோம். நீங்க போய் அந்த வித நெல்லை எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்துட்டு வாங்கோ, வயலுக்கு போய் எடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே மாறனாரும் தன்னுடைய ஒரு கூடையை எடுத்துட்டு தலை மேல கூடையை வச்சுட்டு ஓடுற அந்த வயலுக்கு போய் கண்ணிக்கு விதைச்சிருக்கக்கூடிய வித நெல் எல்லாத்தையும் அந்த கூடையில எடுத்துட்டு அந்த வயல்ல இருந்து எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வர அந்த குடிசைக்கு திரும்பி வந்தோடனே அவருடைய மனைவி என்ன பண்றா, அந்த நெல்ல எல்லாத்தையும் குத்தி அதுல இருந்து அரிசி எடுத்து அதை வந்து உணவா சமைக்கிறா. இப்போ வெறும் அரிசி சோறு மட்டும் இருந்ததுன்னா எப்படி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா. உடனே ரெண்டு பேருக்கும் ரொம்ப கவலையாருது, இந்த சாதத்தோட சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து கண்ணும் கண்ணீருமா யோசிக்கிறா. அப்ப மறுபடியும் அவருடைய மனைவி தான் ஞாபகப்படுத்துறா அவருக்கு, இன்னைக்கு கார்த்தால நம்மளுடைய தோட்டத்துல நம்ம பார்த்தோமே குட்டி குட்டி கீரை எல்லாம் வந்திருக்கே, அந்த கீரை இன்னைக்குதான் துளிர்த்து வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த கீரை எல்லாம். நீங்க தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கீரைகள் எல்லாம் பறிச்சு எடுத்துன்னு வாங்கோ, அதையே பக்குவமா சமைச்சு விடலாம், இந்த சாதத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும். உடனே அடியாரும் மாறனாரும் ஓடுறார். ஓடி போய் அவருடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாம் சேகரிச்சுட்டு வர சேகரிச்சு வந்தாச்சு. சரி, இப்ப அடுப்பு மூட்டணும் இல்லையா. அடுப்பு மூட்டணும்னா அந்த காலத்துல எல்லாம் விறகடுப்பு இல்லையா. அந்த விறகடுப்புக்கு என்ன வேணும், விறகு வேணும் இல்லையா, அடுப்பை மூட்டுறதுக்கு. அப்ப பார்த்தாராம் விறகு இல்ல. விறகு இல்லைன்னு உடனே அந்த குடிசையோட முன்புறம் இருக்கு இல்லையா, அந்த முன்புறத்துல இருக்கக்கூடிய கட்டைகளை, அந்த குடிசையோட ரூஃப்னு சொல்றோம் இல்லையா, ரூஃப்ல இருக்கக்கூடிய கட்டைகளையே எடுத்துன்னு வந்து அதையே உடைச்சு விறகா யூஸ் பண்ணி அடுப்பை ஏத்தி கொடுக்கிறார். அம்மாவும் இந்த அவருடைய மனைவியும் சமைக்கிறா, கீரை அதமா சமைக்கிறா, அரிசி சோறையும் அழகா சமைச்சு கொடுக்கிறா. உடனே அவர் ரெண்டு பேரும் அந்த சாப்பாடு எடுத்துட்டு, அதுக்குள்ள சிவனடியார் தூங்கி போயிடுறார். தூங்கிட்டு இருக்கக்கூடிய சிவனடியார சரி சமையல்லாம் முடிஞ்சுடுத்தும், அவருக்கு சாதமும் கீரையும் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அவரை எழுப்புறதுக்காக உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா சிவனடியார காணும் அந்த இடத்துல. என்னடா அடியார காணமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா எல்லா பக்கமும் போய் தேடி பாக்குறா, சிவனடியார காணும். அப்பதான் பார்த்தா சிவபெருமான் உமையவளோட அங்க அந்த தம்பதிகளுக்கு தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து உன்னுடைய பக்தி என்ன அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு லீலைய நான் பண்ணினேன். இந்த எல்லாருக்கும் உலகத்துல தெரியணும்ன்றதுக்காக தான் பண்ணினேன். பக்தி பெருமையை காமிக்கிறதுக்காக நீ இழந்த செல்வங்கள் எல்லாம் மறுபடியும் அடைஞ்சு நீ மறுபடியும் சிவ கைங்கரியமும் என்னுடைய கைங்கரியமும் சிவனடியார்களுக்கு நீ பண்ணக்கூடிய அன்னதானமும் தொடரட்டும் அப்படின்னு பகவான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டும் அங்கிருந்து கிளம்பி போனார். அப்படிங்கிறதுதான் இளையான்குடி மாற நாயனார் அப்படிங்கிறவருடைய சரித்திரம். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எத்தனை கஷ்டம். இப்ப மாறனாருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்தது, அவர்களுக்கே சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல இல்லையா. ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் வந்த போது கூட பகவான நிந்தனை பண்ணல. இவ்வளவு நாளைக்கு நான் வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு போட்டேன், சிவ பூஜை பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதே அப்படின்னு ஒரு நாள் ஒரு வாட்டி கூட சொல்லலையாம் மாறநாயனார். அப்படி ஒரு பக்தி. அதுதான் நம்மளும் இங்க தெரிஞ்சுக்கணும். நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் நம்ம பண்ணிருக்கக்கூடிய கர்மாவால நமக்கு வருதே தவிர பகவான எந்த நேரத்திலையும் குறை கூறக்கூடாது. பக்தியில கொஞ்சம் கூட குறைவில்லாம நம்பிக்கையோட பகவான நம்ம வழிபட்டோமானாக்கா பகவான் நம்மள கைப்பிடிச்சு தூக்கி மேல வசந்த நிலைக்கு தூக்கி விட்டுடுவார். அப்படிங்கிற இந்த இளையான்குடி மாறநாயனார் அப்படிங்கிறவருடைய சரித்திரத்திலிருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அடுத்த கதைக்கு போலாம். மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிறவருடைய சரித்திரம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். இப்போ முன்னாடி பார்த்தோம், அவர் வந்து ஒரு ஃபார்மர், ஒரு உழவர் குலத்துல பிறந்தவர். இப்போ இந்த மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர் ஒரு ராஜா.
நான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பகவானுக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீ ஏழையா இருக்கியா, நீ ஃபார்மரா இருக்கியா, நீ ராஜாவா இருக்கியா, அந்த மாதிரி எதுவுமே பாக்குறது கிடையாது. உனக்கு பக்தி இருக்கா அப்படிங்கறத மட்டும்தான் பகவான் பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. சோ மெய்ப்பொருள் நாயனார் அவர் சேதி நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுல திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப பெரிய சிவபக்தர். அவர் நித்தியமுமே சிவனடியார்களுக்கு உபச்சாரம் பண்ணிட்டு, சிவனடியார் கோலத்துல யாரு வந்தாலும் அவர்களுக்கு உபச்சாரம் பண்றது அப்படிங்கறத தன்னுடைய கடமையா வச்சுட்டு இருந்தார். அதை ரொம்ப பிடிச்சு பண்ணிட்டு இருந்தார். கடமைனா கடமையேன்னு பண்றது இல்ல, அதை ஒரு டியூட்டியா வச்சுண்டு ஆனா ரொம்ப பிடிச்சு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்காரு மெய்ப்பொருள் நாயனார். ஆனா அதே சமயம் ஒரு ராஜா, க்ஷத்ரிய ராஜா இல்லையா, அப்போ அவருக்கு நிறைய வீரம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த குட்டி குட்டி தேசத்து ராஜாக்கள்லாம் இருப்பா இல்லையா, அப்பப்ப படை எடுத்துட்டு வருவா. இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்குடைய நாட்டுக்கு மேல படை எடுத்துட்டு வருவார்கள். ஆனா இவர் ரொம்பவே ஜாஸ்தி. அதனால அந்த அரசர்களோட எல்லாம் போரிட்டு எப்பயுமே அவர்கள் அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவா தோத்து போயிட்டு ஓடி போயிடுவா. அப்படி தோத்து போனவர்கள்ல ஒரு ராஜா தான் முத்தநாதன் அப்படிங்கிற ஒரு ராஜா. இந்த முத்தநாதன் யோசிச்சார், எத்தனை வாட்டி நம்ம இந்த ராஜா இந்த மெய்ப்பொருள் நாயனாரோட நம்ம சண்டை போட்டுட்டோம். அவரோட இயற்பெயர் இங்க கொடுக்கல, பட் இவரோட நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம சண்டை போட்டுட்டோம் அப்படின்னு யோசிச்சாராம் முத்தநாதன். இவரை எப்படியாவது அழிக்கணும். ஆனா அழிக்கணும்னா என்ன பண்ணணும், இவருக்கு என்ன வீக்னஸ் இருக்கு அப்படின்னு யோசிச்சானாம் முத்தநாதன். அப்போ முத்தநாதனுக்கு தெரிய வருது, இவர் நித்தியமே சிவனடியார்களுக்கு உபச்சாரம் பண்ணுவார். சிவனடியாருடைய கோலத்துல யார் இருந்தாலும் அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த முத்தநாதன் தெரிஞ்சுட்டான். அப்ப என்ன பண்ணா, இவரை வஞ்சனையாலதான் ட்ரிக் பண்ணிதான் அவரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்தநாதன் வஞ்சனையால அவரை ஜெயிக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு சிவனடியாருடைய வேஷத்தை எடுத்துட்டு அந்த அரண்மனைக்கு ஒரு ஓலைச்சுவடியோட அந்த அரண்மனைக்குள்ள வரான். அப்போ இந்த ராஜா இந்த மெய்ப்பொருள் நாயனாருடைய அந்த ஒரு கிங்டம் இருக்கு இல்லையா, அந்த பேலஸ் இருக்கு இல்லையா, அரண்மனை, அதுல சிவனடியார் ரூபத்துல யாரு வந்தாலும், விபூதிதர் சிவனடியார் ரூபத்துல யாரு வந்தாலும் அவர்களை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டா. தே கெட் ஃப்ரீ என்ட்ரன்ஸ். யாருமே செக்யூரிட்டி எல்லாம் எதுவுமே செக் பண்ண மாட்டா, உள்ள அனுப்பிடுவா. சோ அதனால முத்தநாதனுக்கு ரொம்ப வசதியா போயிடுது. கையில ஒரு விபூதி, நெத்தியில நிறைய விபூதி இட்டுண்டு கையில ஓலைச்சுவடி எல்லாம் எடுத்துட்டு அந்த அரண்மனைக்கு வந்தான். யாருமே நிறுத்தல. நேர கிடுகிடுன்னு அவரு ராஜாவுடைய அந்தப்புறம் வரைக்கும் வந்துட்டார். அந்தப்புறம் வரைக்கும் வந்த உடனே அங்க ஒரு காவலாளி இருக்கார். அவர் பேர் தத்தன் அப்படின்னு பேரு. இந்த தத்தன் காவலாளி மட்டும் இல்ல, ராஜாக்கு மெய்ப்பொருள் நாயனாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டும் கூட. அப்போ அந்த தத்தனுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வந்தது. இவரை பார்த்தா சிவனடியார் கோலத்துல வந்திருக்காரு, ஆனா இவரை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தடுத்து நிறுத்துறது, சிவனடியார தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு ராஜா ஆர்டர் பண்ணிருக்காரு இல்லையா. அதனால அவர்கிட்ட சொல்றார், ராஜா தூங்கின்னு இருக்கார், இப்ப உங்களால பார்க்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னு உடனே. ஆனா இந்த முத்தநாதன் என்ன பண்ணா, சிவனடியார் ரூபத்துல வந்திருக்கிறதுனால நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்தனையும் தாண்டி நேர ராஜா எங்க தூங்கின்னு இருக்காரோ அந்த இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டார். வந்தோடனே ராணி எழுந்து வரா. ராணி எழுந்து நீங்க யாருன்னு கேட்ட உடனே, சிவனடியார் ரூபத்துல வந்திருக்கேளே, நீங்க யாருன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி நானு ராஜாவை நிச்சயமா நான் இப்பயே பார்த்தாகணும் அப்படின்னு உடனே ராணி சொல்றா, அவர் தூங்கின்னு இருக்கார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த முத்தநாதன் சொல்றான், வெயிட் எல்லாம் பண்ண முடியாது, நான் இப்பயே ராஜாவை பார்க்கணும், நான் ஒரு உபதேசம் பண்றதுக்காக வந்திருக்கேன், உடனே போய் ராஜாவை எழுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ராணியும் உள்ள ஓடி போய் அந்த ராஜாவை எழுப்புறான். எழுப்பினோடனே ராஜா மெய்ப்பொருள் நாயனாரும் எழுந்து வரார். எழுந்து வந்தோடனே இந்த முத்தநாதன் சொல்றான், உங்களுக்கு ஒரு உபதேசம் பண்றதுக்காக, சிவஞானம் உபதேசம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இங்க ராணியோ காவலாளர்களோ யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் வெளியில அனுப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் சிவனடியார் ரூபத்துல வந்திருக்கிறதுனால ராஜாக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. உடனே அவரும் தன்னுடைய மனைவியை அந்தப்புறத்துக்கு போ சொல்லிடுறார். காவலாளர்கள் எல்லாமும் அந்த இடத்துல இருந்து அனுப்பிடுறார். இப்போ முத்தநாதனும் மெய்ப்பொருள் நாயனாரும் மட்டும் தனியா இருக்கா. தனியா இருக்கும்போது இந்த முத்தநாதன் என்ன பண்றான், தன்னுடைய கத்திய அந்த ஓலைச்சுவடிக்குள்ள மறைச்சு வச்சிருக்கான். ஓலைச்சுவடியில இருந்து எடுத்து இந்த ராஜாவை ஸ்டாப் பண்ணிடுறான், குத்திடுறான் அந்த முத்தநாதன். குத்தின உடனே ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுறது. உயிரை கையில பிடிச்சுட்டு இருக்கார் ராஜா. அப்போ தத்தனுக்கு விஷயம் தெரிஞ்சு ஓடி வரார் தத்தன். தத்தன் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அவருடைய மெய்காப்பாளர் தான் தத்தன். தத்தன் ஓடி தன்னுடைய உடைவாளை எடுத்து இந்த முத்தநாதனை வெட்டுறதுக்காக கொல்றதுக்காக போகும்போது மெய்ப்பொருள் நாயனார் தடுத்து நிறுத்துறார். யார? தத்தனை தடுத்து நிறுத்துறார். நிறுத்திட்டும், என்னதான் இருந்தாலும் இவர் சிவனடியார்
சிவனடியாருடைய ரூபத்துல வந்திருக்கார், ஒரு கோலத்துல வந்திருக்கார், அதனால இவரை கொல்லக்கூடாது அப்படின்னு உடனே ரொம்ப வெக்கமாயிடுறது. முத்தநாதனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுறது. தலைய குனிஞ்சுண்டு நிக்கிறான். அப்போ ராஜா மெய்ப்பொருள் நாயனார் கேக்குறார், உனக்கு என்ன வேணும்னு கேளு முத்தநாதா அப்படின்னு சொன்ன உடனே, என்னை எப்படியாவது பத்திரமா, ஏன்னா இப்போ மெய்ப்பொருள் நாயனார குத்திட்டா அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளவு பெரிய ஒரு 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 கேயாஸ் இருக்கும் இல்லையா, எல்லாரும் கொதிச்சு எழுந்து இந்த முத்தநாதனை கொண்டுடுவா இல்லையா. அதனால முத்தநாதன் என்ன பண்ணா, என்னை எப்படியாவது கொண்டு போய் இந்த அரண்மனை, இந்த கோட்டையுடைய வாசல்ல கொண்டு போய் என்னுடைய நாட்டுல என்னை விடணும், பத்திரமா பாதுகாப்பா அப்படின்னு கேட்ட உடனே தத்தனையே கூப்பிட்டாராம் மெய்ப்பொருள் நாயனார். தத்தனை கூப்பிட்டு இந்த முத்தநாதனை கொண்டு போய் கோட்டைக்கு வெளியில விடும்படி ஆணையிடுறார். தத்தனும் அவனை அழைச்சிட்டு போய் கோட்டைக்கு வெளியில பத்திரமா செக்யூர்டா கூட்டிட்டு போய் விடுறார். இது எல்லாம் எதுக்கு? அவர் வேடம் தரித்துண்டு வந்தார் இல்லையா, ஒரு சிவனடியார ஒரு வேடம் தான் தரித்துண்டு வந்தார். அதுக்கே மெய்ப்பொருள் நாயனார் அப்படி ஒரு கிருப பண்ணினார், சிவபெருமான் அப்படி ஒரு கிருப பண்ணினார். சோ இதுல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அடியாரா நம்ம வேஷம் எல்லாம் போட வேண்டிய அவசியம், வேஷமே போடக்கூடாது அப்படிங்கறதுதான் முதல்ல பார்த்தோம். நமக்குரிய சின்னங்கள் என்னவோ அதை நம்ம தரிச்சுக்கிறதுக்கு, நம்மளுடைய சின்னம், நம்மளுடைய அப்பா அம்மா என்ன போட்டுக்கிறாளோ, நம்ம விபூதி இட்டுக்கிறானா விபூதி, குங்குமம் இட்டுக்கிறானா குங்குமம், கோபி சந்தனம்னா சந்தனம், திருமண் இட்டுக்கிறானா திருமண், அந்த சின்னங்களை போட்டுக்கிறதுக்கு நம்ம தயங்கவே கூடாது அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. they are symbol of our pride of சனாதன தர்மா இல்லையா. நம்ம சனாதன தர்மிகள்னு சொல்றதுக்கு நமக்கு இந்த சின்னங்கள்லாம் நிச்சயம் வேணும். அதனால வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சின்னங்களை நம்ம நித்தியம் தரிச்சுக்கணும் அப்படிங்கறதும் நமக்கு இங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த தத்தன் கொண்டு போய் அந்த முத்தநாதனை கோட்டைக்கு வெளியில விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி இங்க வந்து அது நடந்துட்டு இருக்கும்போது இங்க ராஜாக்கு உயிர் போயின்னு இருக்கு இல்லையா. அப்ப கூட உயிர் போகக்கூடிய தருவாயில கூட மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய மனைவி, குழந்தை, புள்ள எல்லாரையும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு ஒரு சத்தியம் வாங்கிக்கிறார். இது நாள் வரைக்கும் நான் சிவபெருமான பூஜையும் சிவனடியார்களுக்கு தொண்டும் எப்படி பண்ணிட்டு வந்தேனோ அதையே நீங்கள் தொடர்ந்து பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிண்டாராம். தன்னுடைய பிள்ளை கிட்டையும் மனைவி மந்திரிகள் கிட்டையும் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறார் மெய்ப்பொருள் நாயனார். அப்போ அந்த இடத்துல சிவபெருமான் உமையவளோட அங்க அவருக்கு தரிசனம் கொடுத்து இந்த ராஜா கிட்டையும் சொல்றார், நீ ஒரு வேடம் தரித்துண்டு சிவனடியாருடைய கோலத்தை தரிச்சுண்டு வந்த ஒருத்தரை கூட மெய்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் இல்லையா, உண்மையான சிவனடியார்னு நீ நினைச்சுட்டதுனால உன் பேரே மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கும் ஒரு சத்கதியை கொடுத்தார் அப்படிங்கறதுதான் மெய்ப்பொருள் நாயனாருடைய ஒரு சரித்திரம். இதுல இருந்து நம்ம இப்போ இயற்பகை நாயனார் இளையான்குடி மாறநாயனார்ல இருந்து பார்த்தோம், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பகவானுடைய பக்தி, அந்த பகவான் கிட்ட பண்ணக்கூடிய பக்தி திருடமா இருந்துடுத்து அப்படின்னாக்கா பகவானே நமக்கு கிருப பண்ணிடுவார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. பகவான் நம்மள உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கறத அந்த சரித்திரத்துல பார்த்தோம். இங்க நம்மளுடைய சின்னங்களை தரிச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த மெய்ப்பொருள் நாயனார். அடுத்தது அமர்நீதி நாயனார் அப்படிங்கிறவருடைய ஒரு சரித்திரம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அமர்நீதி நாயனார், இந்த அமர்நீதி நாயனார் அப்படிங்கிறவர் சோழ தேசத்துல இருக்கார். சோழ தேசத்துல இருக்க, சோழ நாட்டுல பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமர்நீதி நாயனார் பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு பட்டு ஆடைகள், வஸ்திரங்கள், அணிகலன்கள் அதெல்லாத்தையும் வித்துட்டு வாழ்க்கை நடத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு அடியவர் தான் அமர்நீதி நாயனார் அப்படிங்கிறவர். அவர் வந்து இந்த பட்டு ஆடைகள் அந்த கடை வச்சுட்டு இருக்க, அந்த கடை நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு சௌக்கியமா இருக்கக்கூடியவர் இந்த அமர்நீதி நாயனார். அவருக்கு வந்து திருநல்லூர்ல இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட ரொம்ப பக்தி அவருக்கு. அப்போ என்ன பண்றார், தன்னுடைய வீடு பழையாறையில இருந்து, அவருடைய பிசினஸ் வீடு எல்லாத்தையும் பழையாறையில இருந்து மாத்தி திருநல்லூர் அங்கேயே அவர் மாத்தின்ட்டு அங்கேயே அன்னச்சத்திரங்கள் எல்லாம் அமைச்சுண்டு அங்கேயே ஏழை எளியவர்கள் சிவனடியார்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணிட்டு இந்த திருநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல சிவபெருமான் கிட்ட பக்தி பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்க நித்தியம் அன்னதானம் பண்ணுவார். அதே மாதிரி அடியார்களுக்கு வேஷ்டி, கௌபீனம், திருநீரு பை அதெல்லாத்தையும் நல்ல உயர்ந்த குவாலிட்டியான ஒரு துணிமணிகள்ல பண்ணி கொடுப்பார். இந்த மாதிரி நிறைய தானங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அமர்நீதி நாயனார் அங்க இருக்க. அப்ப ஒரு சமயம் என்ன ஆகுது, சிவபெருமான் இவரை வந்து சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சோதிச்சாதான் அவர்களுடைய பக்தியுடைய பெருமை
உலகத்துக்கு அப்படிங்கறதுனால அங்க வர அந்த இடத்துக்கு இந்த அமர்நீதி நாயனார் கிட்ட ஒரு சிவனடியாரா வேஷம் போட்டுண்டு அந்த இடத்துக்கு சிவபெருமானே வர வந்துட்டு ஒரு தண்டம் வச்சுட்டு இருக்காரு அவர். அதுல கௌபீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கௌபீனம் இங்கிலீஷ்ல லாயின் கிளாத்ன்னு சொல்றோம், கோவணம் அப்படின்னு சொல்றோம். அந்த கோவணம் 2 சுத்தி வச்சுட்டு இருக்காரு அவருடைய அந்த ஸ்டாஃப், அந்த தடியில அந்த தண்டத்துல வச்சுட்டு இருக்காரு. அப்போ அதுல ஒன்ன எடுத்துட்டு இந்த அமர்நீதி நாயனார் கிட்ட கொடுத்துட்டு அந்த அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுத்துட்டும் இந்த கௌபீனத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன் அப்படின்னாக்கா மழை வரா மாதிரி இருக்கு, நான் காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், குளிச்சுட்டு வந்துடுறேன், ஒருவேளை மழையில என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த கௌபீனம் நனைஞ்சு போயிடுது அப்படின்னா உன்கிட்ட நான் திரும்பி இந்த கௌபீனத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ இதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌபீனத்தை அமர்நீதி நாயனார் கிட்ட கொடுக்குற. அமர்நீதி நாயனார் என்ன பண்றாரு, அதை உள்ள தன்னுடைய வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் ரொம்ப பத்திரமா ஒரு ட்ரெஷர் செஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறார். அது ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கிறார். வைக்க உடனே ரொம்ப மழை, சிவனடியார் சொன்ன மாதிரியே ரொம்ப மழை வந்துடுறது, டார்க் கிளவுட்ஸ், ரொம்ப மழை வருது. அந்த சிவனடியாரும் நனைஞ்சு போயிடுறார். நனைஞ்சுட்டே திரும்பி வரார். வந்துட்டும் அமர்நீதி நாயனார் கிட்ட சொல்றார், என்னுடைய கௌபீனம் நான் சொன்ன மாதிரியே நனைஞ்சு போயிடுது, கிட்ட ஒரு கௌபீனம் கொடுத்துருக்கேனே அத நீ போய் எடுத்துட்டு வா, அது ட்ரையா தானே இருக்கு, அது நல்லா இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே அமர்நீதி நாயனாரும் உள்ள ஓடினார். சரி அந்த கௌபீனத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது பகவான் அந்த கௌபீனத்தை அந்த பாக்ஸ்ல இருந்து மறைச்சுட்டார். காணும், அதை காணவே காணும். எல்லா இடத்துலயும் எல்லா துணிகளையும் எடுத்து போட்டுட்டு தேடுறார் அமர்நீதி நாயனார். எங்க தேடியும் அந்த கௌபீனம் மட்டும் கிடைக்கவே இல்லை. உடனே என்ன பண்ண, அமர்நீதி நாயனாருக்கு பெரிய சிவபக்தர், நிறைய உபகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சிவனடியார்களுக்கு. ஆனா அவருடைய மனசுல கொஞ்சம் அந்த ஈகோ அப்படிங்கிறது இருந்துடுது. என்னன்னா நம்ம கிட்ட உயர்ந்த ஆடைகள்லாம் இருக்கு, நிறைய ஆபரணங்கள்லாம் இருக்கு, நம்ம கொஞ்சம் வசதியோட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் துளியோடு இருந்திருக்கு போல இருக்கு. அந்த எண்ணத்தை அழிக்கணும் அப்படின்னு பகவான் கிருப பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டார். அதனாலதான் அந்த கௌபீனத்தை மறைய வச்சுட்டார். இப்ப அமர்நீதி நாயனார் என்ன பண்ணார், என்கிட்ட வேற புது கௌபீனம் இருக்கு, அது நல்ல உயர்ந்த ஒரு குவாலிட்டியான ஒரு துணியில பண்ணினது, தைச்சது, அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு கொடுத்த உடனே சிவனடியார் சொன்னார், இதெல்லாம் வேண்டாம், நான் கொடுத்த கௌபீனம் தான் எனக்கு வேணும், நீ போய் முதல்ல உள்ள போய் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு உடனே அது எங்க மறைஞ்சதுன்னே தெரியல, நீங்க தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்கோ அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய கௌபீனத்துக்கு ஈடாகாது, நீ கொடுக்கக்கூடிய இந்த வஸ்திரம் ஈடே ஆகாது, நீ போய் ஒரு தராசு எடுத்துன்னு வா, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சிவனடியார் சொன்னார். உடனே அமர்நீதி நாயனாரும் உள்ள ஓடி போய் ஒரு தராசு கொண்டு வர. தராசு கொண்டு வந்த உடனே என்ன ஆறுது, ஒரு பக்கத்துல ஈரமான வஸ்திரம், அந்த ஈரமான கௌபீனத்தை ஒரு பக்கத்துல வச்சார் சிவனடியார். வச்சுட்டு இதுக்கு ஈடா உன்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை நீ குடு அப்படின்னு அமர்நீதி நாயனார் யோசிச்சார், என்னது இது, ஒரு ஈர கோவணம் தானே, இந்த கோவணத்துக்கு நான் எத்தனை வேணாலும் எனக்கு என்னால கொடுக்க முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து போயிட்டு நிறைய பட்டு வஸ்திரங்கள், நிறைய ரத்தினங்கள், முத்து, வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னொரு தட்டுல வச்சா இது மாட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கு. அந்த ஈர வஸ்திரம் ஹெவியா இருக்கு, இவர் வைக்கக்கூடிய இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், ஆடைகள் அது மேல போயிட்டே இருக்கு, லைட்டாவே இருக்கு. அப்போ அமர்நீதி நாயனாருக்கு ஒண்ணுமே புரியல, தட்டு சமமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி, குழந்தை எல்லாரையும் கூப்பிட்டு நம்மளே அந்த தராசு தட்டுல எழுந்து நிப்போம், நம்மளையே சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டுல ஏறி நின்னார்களாம். நின்ன உடனே அந்த ஈர கௌபீனத்துக்கு சமமாச்சாம் இந்த தட்டு. அப்போ என்ன இதுல இருந்து நமக்கு என்ன காமிக்கிறார் அமர்நீதி நாயனார், தன்னையே சரண்டர் பண்ணிட்டார் இல்லையா, தன்னையே சரணாகதி பண்ணிட்டார் பகவானுக்கு, குடும்பத்தோட தன்னை அர்ப்பணம் பண்ணினார் இல்லையா. அத தன்னையே சமர்ப்பணம் பண்ணின இந்த அமர்நீதி நாயனாருக்கு அருள் பாலிக்கிறதுக்காக அங்க சிவபெருமானும் உமையவளும் மறுபடியும் அந்த அடியார்களுக்கு தரிசனம் கொடுத்தார்களாம். அவருடைய அமர்நீதி நாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கும் பகவானுடைய ஒரு தரிசனம், அற்புதமான ஒரு தரிசனம், அம்பாளோட சேர்ந்து தரிசனம் கிடைக்கிறது. ஏன் கிடைச்சது அப்படின்னா தன்னையே சமர்ப்பணம் பண்ணினார் இல்லையா, அந்த ஆத்ம சமர்ப்பணத்துக்காக பகவானுடைய ஒரு தரிசனம் அந்த இடத்துல கிடைச்சது. இதுல இருந்து நம்ம கத்துக்க கூடியது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பக்தி அப்படிங்கிறது எப்பயுமே வினயத்தோட இருக்கணும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஹம்பிளா இருக்கணும் இல்லையா, ஹியூமிலிட்டி கலந்ததா இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒரு செய்கையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல நிறைய செல்வம் இருக்கு, நிறைய வெல்த்தியா இருக்கோம் அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதுனாலயோ நமக்கு துளி கூட மதம்,
ஈகோ அப்படிங்கிறது ஹெட் வெயிட்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல ஹெட் வெயிட்னு சொல்றோம் இல்லையா, அது வரவே கூடாது. வந்ததுன்னா சோதனைகள் தான் ஏற்படும் அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். அதே அந்த மதம் இல்லாம நடந்துட்டோம் அப்படின்னா பகவான் நிச்சயம் அவருடைய கிருபைய நம்ம மேல பொழிவார் அப்படிங்கறதையும் இந்த அமர்நீதி நாயனாருடைய ஒரு சரித்திரத்திலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கதை, இதுக்கு ஒரு குட்டி கதை தான். ஆனாய நாயனார் அப்படிங்கிற ஒரு 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 பக்தருடைய ஒரு சரித்திரம், நாயன்மாருடைய ஒரு சரித்திரம். இவர் யாரு ஆனாய நாயனார் அப்படின்னா, திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆயர் குலத்துல, இப்போ கண்ணன் பிறந்தது ஆயர் குலம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. மாடுகளை மேய்ச்சி மாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் பார்த்துண்டு பால் கறந்து அந்த பாலை தயிராக்கி வெண்ணெயாக்கி வித்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஆயர் குலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் அவர்களுடைய தொழில் இல்லையா. அந்த குலத்துல பிறந்தவர் தான் இந்த ஆனாய நாயனார் அப்படிங்கிற ஒரு பக்தர், ஒரு சிவபக்தர். ஆனா இவருக்கு வந்து அந்த ஆயர் குலத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே எப்படி இருப்பா அப்படின்னா கண்ணனுடைய பக்தர்களா இருப்பா. எல்லாருமே கண்ணன் கிட்டதான் பக்தியோட இருப்பா. ஆனா இந்த ஆனாய நாயனார் ஒரு 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 விதி விலக்கா இருக்கார். அவருக்கு விபூதி இட்டுண்டு சிவ பூஜை பண்றது, சிவனடியார்களுக்கு உபகாரம் பண்றது, இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சிவபக்தரா இருக்கார் அந்த ஆனாய நாயனார். அவர் என்ன பண்ணுவாரா, நித்தியமே கார்த்தாலேயே ரொம்ப காலங்கார்த்தாலேயே எழுந்து நீராடிட்டு நித்தியம் பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணிட்டு சிவபூஜை பண்ணிட்டு தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து மாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் அழைச்சுண்டு எங்க போய் மேய்ச்சல் நிலம்னு இருக்கும் இல்லையா, அந்த கிரேசிங் கிரவுண்ட்ஸ்க்கு போய் அங்கதான் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருப்பார். ஆனா இவர்கிட்ட இருந்தது ஒரு 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 யுனிக் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நன்னா புல்லாங்குழல் வாசிப்பார். கண்ணன் எப்படி புல்லாங்குழல் வாசிப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஆனாய நாயனாரும் ரொம்ப அருமையா புல்லாங்குழல் வாசிப்பாராம். அவருக்கு என்ன யுனிக்னஸ்னா, அந்த புல்லாங்குழல்லயே சிவபெருமானுக்கு உகந்ததா இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை ரொம்ப அருமையா வாசிப்பாராம் இந்த ஆனாய நாயனார். இவர் நமக்கு என்ன காமிச்சார் அப்படின்னா, இசையின் மூலமாகவே இறைவனை அடைய முடியும் அப்படிங்கறதுதான் இந்த ஆனாய நாயனார் நமக்கு இந்த இடத்துல நமக்கு அவருடைய சரித்திரம் நமக்கு காமிக்கிறது. அவர் பஞ்சாட்சரம் அந்த ஒரு நாளைக்கு ரொம்ப உள்ளம் உருகி பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த புல்லாங்குழல்ல வாசிக்கும் போது எப்பயுமே என்ன ஆகுமா, எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுடுமா. மாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் வாசிக்கும் போது மாடுகள்லாம் அந்த புல்லு மேயறதையே நின்னுடுத்து எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் ஆனாய நாயனாரையே பார்த்துட்டு இருக்கு. சரி, பசுமாடுகள் தான் அப்படி அப்படின்னு பார்த்தா விஷம் இருக்கக்கூடிய பாம்புகள் கூட அப்படியே படம் எடுத்த நிலையில அப்படியே நின்னு போயிடுதான். படம் எடுத்த மாதிரியே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னு போயிடுத்து இவருடைய அந்த குழல் இசையை கேட்டு. அப்போ சிவபெருமானும் உமையவளும் யோசிச்சாலாம், இப்பேற்பட்ட ஒரு இசையானது நம்மளுடைய கைலாயத்துல நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் உமாதேவியோட அந்த இடத்துல வந்து அம்பாளோட வந்து காட்சி கொடுத்து, ஆனாயா உன்னுடைய புல்லாங்குழல் இசைய நான் தினமும் கேட்டு ரசிக்கணும், நீ என்னுடைய கைலாசத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணி அந்த ஆனாய நாயனார தன்னுடனேயே சேர்த்துண்டார் அப்படிங்கிறதுதான் ஒரு சின்ன சரித்திரம். ஆனா எப்படி ஒரு இசையால ஒரு சங்கீர்த்தனத்தினால ஒரு பகவானை அடைய முடியும் அப்படின்னு காமிச்சு கொடுத்த ஒரு சரித்திரம் இந்த ஆனாய நாயனாருடைய ஒரு சரித்திரம். இப்போ நிறைய 4 யுகங்கள் இருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மாரலுக்காக சொல்றேன். 4 யுகங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். கிருத்த யுகம் அப்படிங்கிறது முதல் யுகம். அதுல வந்து தியானம் பண்ணி அந்த கிருத்த யுகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மனச அடக்கக்கூடிய சக்தி நிறைய உண்டு. அதனால அவர்களால தியானத்துல உட்கார்ந்து மணிக்கணக்கா தியானம் பண்ண முடியும். அதனால தியானம் பண்ணி பகவானை அடையிறது அப்படிங்கிறது கிருதயுகத்துல இருந்தவர்களுக்கு ஒரு தர்மம். அடுத்தது வந்தது வந்து திரேதா யுகம். அதுல யாக யஜ்ஞங்களை பண்ணி நீ பகவானை அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதே அடுத்தது துவாபர யுகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, துவாபர யுகத்துல பகவான பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணியே பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறது துவாபர யுகத்துக்கு இருக்கக்கூடிய தர்மம். ஆனா கலியுகம், நம்ம இருக்கக்கூடியது கலியுகம் இல்லையா. கலியுகத்துக்கு தர்மம் என்ன அப்படின்னாக்கா, நாம சங்கீர்த்தனம் தான் பகவானை அடையறதுக்கான எளிமையான வழி. இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமங்களை வாயார பாடுறது, பகவானுடைய கீதங்களை வாத்தியங்கள்ல இசைக்கிறது, இதனாலேயே பகவானை அடைய முடியும் அப்படின்றதுதான் கலியுகத்துடைய ஒரு தர்மம். அந்த கலியுக தர்மத்தை நமக்கு காமிச்சு புல்லாங்குழல் இசை மூலமாகவே பகவானை திருப்தி அடைய வச்சு அந்த பகவானை அடைஞ்சவர் தான் இந்த ஆனாய நாயனார். நாம சங்கீர்த்தனத்தால பகவானை அடைய முடியும்னு காமிச்சு கொடுத்த ஒரு நாயனார்.
கடைசியா நம்ம பார்க்க போறது கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சரித்திரம் தான் கடைசியா இன்னைக்கு பார்க்க போறது. இதுல அந்த கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிறவருடைய சரித்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா, பொத்தப்பி நாடு அப்படின்னு ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு பயங்கரமான காட்டு பகுதி. அதுல நாகன் அப்படிங்கிற ஒரு வேடுவ தலைவர் இருக்கார். ஒரு வேடுவ தலைவர் அந்த இடத்துல இருக்கார். அந்த தலைவருக்கு ஒரு பையன், ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறா, அதுதான் திண்ணன். ஏன்னா முதல்ல அவர் பேர் திண்ணன் தான் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்பா அம்மா வச்ச பெயர் திண்ணன். சோ இந்த திண்ணன் அப்படிங்கிறவர் வேடுவ தலைவனா இருக்கக்கூடிய நாகனுக்கு காட்டு பகுதியில பிறந்திருக்கார். இந்த திண்ணன் அப்படிங்கிறவர் ஒரு 5 வயசு, ஒரு குட்டி வயசு ஆன உரிய வயசு வந்த உடனே அவர்களும் குருகுலத்துக்கு அனுப்புவா. என்ன கத்துப்பா, அவெல்லாம் ஹண்டர்ஸ் இல்லையா, வேடுவ குலம்னா ஹண்டர்ஸ்னு அர்த்தம். இந்த விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறதுதான் அவர்களுடைய தொழில் இல்லையா. அப்போ வில் வித்தை தெரியணும் இல்ல, அந்த வில் பயிற்சிகளை எடுத்துக்கிறதுக்காக குருகுலத்துக்கு அனுப்பி வைக்கிறார் நாகன். திண்ணனும் குரு கிட்டே இருந்து அந்த வில் பயிற்சிகள் எல்லாம் நன்னா கத்துக்கிறார். அப்போ என்ன ஆகுது, இந்த நாகன், இந்த திண்ணனுடைய அப்பா நாகன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வயசாயிண்டே. ஏன்னா இந்த நாகனுடைய வேலை, வேடுவ தலைவனுடைய வேலை என்ன அப்படின்னா, புலி, சிங்கம் இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் அனிமல்ஸ் எல்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராம அந்த அந்த அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி மக்களை பாதுகாக்க வேண்டியதுதான் இந்த வேடுவ தலைவனுடைய வேலை. அப்போ நாகனுக்கு வயசாக ஆக என்ன ஆகுது, அவரால் ஹண்டிங்கெல்லாம் போக முடியல, வேட்டைக்கு போக முடியல. அந்த புலி, சிங்கம் அதெல்லாம் கிராமத்துக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுத்துறது மக்களை. அப்போ அந்த மக்கள்லாம் இந்த வேடுவ தலைவன் நாகன் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பாதர் பண்றது, இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ரொம்ப பாதர் பண்றது அப்படின்னு உடனே நாகன் பார்த்தார், என்னால முன்னாடி மாதிரி வேட்டைக்கெல்லாம் போக முடியல, என்னோட புள்ள திண்ணன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டுறேன், அவன் இனிமே இந்த ஒரு இடத்த அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய திண்ணன் கிட்ட கொடுக்கிறார். இப்போ திண்ணன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இளவரசு பட்டம் கட்டியிருக்காரு. இளவரசு அப்படின்னா இது பிரின்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ வேடுவ குல அந்த இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் ஹண்டர்ஸுக்கு ஹி ஹஸ் பிகம் த லீடர் இல்லையா. அப்ப திண்ணன் முதல் தடவையா வேட்டைக்கு கிளம்புறார். அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட போறா, நாணன் காடன் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இந்த திண்ணனோட கூட போறா காட்டுக்கு. அப்ப என்ன ஆகுது, ரொம்ப தூரம் காட்டுல போய் தேடிண்டே இருக்கா, ரொம்ப நேரம் தேடிண்டே இருக்கா. அவர்களுக்கு ஒரு அனிமல் கூட கிடைக்கவே இல்லை வேட்டையாடுறதுக்கு. அப்போ தூரத்துல ஒரு காட்டு பன்றி இருக்கு. ஆஹா, இன்னைக்கு இந்த காட்டு பன்றியையே அடிச்சுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பன்றிய துரத்திண்டே போறா. தங்களுடைய காடை விட்டுட்டு அடுத்த காடு வரைக்கும் போயிடுறா. அது வரைக்கும் அது அழிச்சுன்னு போயிடுறது, அந்த பன்றி ஓடி போயிடுறது, அந்த காட்டு பன்றி. சோ அதை துரத்திண்டே போறாளா, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டா. ஆனா அந்த பன்றியை அடிச்சுட்டார்கள். அதை வில்லு போட்டு அதை கொன்னுட்டார்கள் அந்த பன்றிய. அப்போ ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, நாணன் காடன்னு 2 பேர், அவர்கள் சொல்றா, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம இங்கேயே எங்கேயாவது ஒரு ஆற்றோட தண்ணி எடுத்து நம்ம பருகிட்டும் இங்கேயே தண்ணி குடிச்சுட்டும் இந்த காட்டு பன்றியையே சுட்டு நம்ம இங்கேயே சாப்பிட்டுட்டும் இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருக்கலாம், என்னால திரும்பி வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு குழந்தைகள் சொல்றா. அந்த நாணனும் காடனும் சொல்றா. அப்போ அந்த பொன்முகலி அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு. சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த பொன்முகலி தண்ணியே எடுத்து குடிச்சுட்டும் இந்த காட்டு பன்றியே பக்குவம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடன் இருக்கான் இல்லையா, அந்த காடன் கிட்ட திண்ணன் சொல்ற, நீ இந்த பன்றிய சுட்டு நல்ல பதமாக்கி அதை சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி நீ சுட்டு வெயி அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காட்டை போய் கொஞ்சம் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாணனோட கிளம்புறேன். அப்ப நாணன் ஒரு மலை நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மலை தெரியறது. அந்த மலைய காமிச்சு சொல்றார், நானும் உன்னுடைய அப்பாவும் இந்த மலைக்கு மேல ஒரு குடுமி சாமி இருக்கு, அந்த சாமியை நாங்க எப்பயுமே பாக்குறதுக்கு போவோம், இங்க வரச்சேலாம் அந்த சாமியை பாக்குறதுக்கு போவோம், இன்னைக்கு அந்த குடுமி சாமிய நீயும் நானும் போய் பாக்கலாவா அப்படின்னு நாணன் கூப்பிட்டானோ. உடனே திண்ணனும் சரி அப்படியே பண்ணலாமே, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து அந்த மலை மேல ஏறுறா. மலை மேல ஏறி வந்த உடனே பார்த்தா அங்க ஒரு அழகான ஒரு சிவலிங்கம் இருக்கு. அப்போ திண்ணன் சிவன், ஒரு சிவனடியார், ஒரு அழகான ஒரு பக்தர், சிவபக்தர், அவரை பகவான் சூஸ் பண்ணிருக்காரு இல்லையா. இத்தனை நாளைக்கு அவர் தான் ஒரு வேடன்னு மட்டும் நினைச்சுட்டு இருந்தார். இப்ப சிவபெருமான கண்ணால பார்த்த உடனே அவருடைய பக்தி, உள்ள இருக்கக்கூடிய பக்தியானது பொங்கித்தான் இந்த பகவானை எப்படியாவது, இந்த சிவலிங்கத்தை எப்படியாவது பூஜை பண்ணணும். ஆனா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி, ஏன்னா
சின்ன பையன் தானே, அவருக்கு பூஜை எல்லாம் பார்த்ததில்ல, எப்படி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ன உடனே நானன் சொல்றான், நான் முன்னாடி ஒரு தடவை இங்க வந்தேன். அப்ப வந்து ஒரு தாடி வச்சுட்டு ஒரு சாமியார் வந்தார் இங்க. அவர் வந்து கையில ஏதோ தண்ணி கொண்டு வந்தார். தண்ணி எடுத்து இந்த சிவலிங்கத்துக்கு மேல அப்படியே ஊத்தினார். அதுக்கப்புறம் கையில ஏதோ நிறைய பூலாம் வச்சுட்டு இருந்தார். அந்த பூவெல்லாம் எடுத்து இந்த சாமி மேல போட்டார். அதுக்கப்புறம் கையில வந்து பாத்திரத்துல ஏதோ ஒரு ஏதோ சாப்பாடு மாதிரி ஏதோ கொண்டு வந்தார். அத முணுமுணுன்னு ஏதோ பேசிண்டே இந்த சிவலிங்கத்துக்கிட்ட காமிச்சுட்டும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். அததான் அந்த சாமியார் பண்ணினார் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நம்மளும் அதையே பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சாராம் இந்த 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 திண்ணனும் அப்படியே பண்ணலாம்னு யோசிச்சு, இப்ப நமக்கு என்ன இருக்கு, கீழே வந்து அந்த காடன் கிட்ட அந்த பன்றியதான் நம்ம வந்து சமைச்சு வைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்தது. உடனே என்ன பண்ணார், இந்த திண்ணனும் நாணனும் ஓடி கீழே இறங்கி வந்தா. மலையில இருந்து கீழே இறங்கி அந்த காடன் சமைச்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு, அந்த பன்றிய சமைச்சு வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாளாம். வந்துட்டும் என்ன பண்ற, இந்த திண்ணன் வந்து அந்த பன்றி மாமிசம் இருக்கு இல்லையா, அத ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாக்குறார். நல்லா சமைச்சிருக்கானா அப்படின்னு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறார். அந்த மாமிசத்தையே கொஞ்சோண்டு கையில எடுத்துட்டார். அப்புறமா அந்த பொன்முகலின்னு ஒரு ஆறு ஓடின்னு இருக்கு இல்லையா, அந்த பொன்முகலியுடைய ஆத்துல இருக்கக்கூடிய தண்ணிய தன்னுடைய வாயில எடுத்துட்டார். ஏன்னா இது கையில பாத்திரம் எல்லாம் எதுவும் இல்ல, தன்னுடைய வாயிலேயே கொஞ்சோண்டு தேக்கி வச்சுட்டார். அதே மாதிரி கொஞ்சம் பூக்கள்லாம் இருக்கு, அந்த காட்டு பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள்லாம் எடுத்து அவர்கிட்ட அந்த பூ எடுத்துன்னு போறதுக்கு ஃபிளவர் பேஸ்கெட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, தன்னுடைய தலையிலேயே எடுத்து வச்சுட்டார். சரின்னு எடுத்து வச்சுண்டு அந்த காட்டு மலர்களை தலையில வச்சுண்டு மாமிசத்தையும் கையில எடுத்துண்டு வாயில தன்னுடைய அந்த ஆத்தோட நீரை எடுத்துண்டு அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டும் தன்னுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த தண்ணியாலேயே அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய தலையில எடுக்கக்கூடிய அந்த பூக்களையே எடுத்து பகவான் மேல போட்டுட்டும் அந்த பன்றி மாமிசம் இருக்கு இல்லையா, அதையே நிவேதனம் பண்ணி பூஜை பண்ணினார் திண்ணன். அவருக்கு தெரிஞ்ச பூஜை அதுதான், அவருக்கு தெரிஞ்ச விதத்துல அந்த பூஜையை பண்ணினார். ஆனா மனசு நிறைய பக்தியோட அந்த பூஜையை பண்ணினார். அப்போ அன்னைக்கு ராத்திரி ரொம்ப இருட்டி போயிடுறது. அப்ப நானன் சொல்றான், வா நம்ம கீழே போய் காடனோட படுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே திண்ணன் சொல்றார், நான் இந்த சிவலிங்கத்தை தனியா விட்டுட்டு வரமாட்டேன், பாவம் இந்த சிவலிங்கம் தனியா இருக்கு, நான் வரமாட்டேன், நானே இந்த சிவலிங்கத்துக்கு காவலா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே காவலா உட்கார்ந்துக்கிறார் அந்த இடத்துல. கார்த்தால ஆயிடுது. கார்த்தால ஆன உடனே திண்ணன் யோசிச்சார், சரி நம்ம திரும்பி கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாரு அவர். அப்போ நித்தியமே சிவ பூஜை பண்ணுவார் இல்லையா, இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய சிவகோச்சரியார் அப்படிங்கிற ஒரு முனிவர், அவர் தான் நித்திய பூஜை பண்ணுவார். அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டும் பார்த்தா ஒரே பன்றி மாமிசமா இருக்கு, ஒரே அசுத்தமா இருக்கு. பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த முனிவர். வந்துட்டும் அந்த இடத்த எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்க தண்ணீரால அவருக்கு அபிஷேகம் பண்ணார். பூக்கள் எல்லாம் போட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு அவர் கிளம்பி போறார். இதே மாதிரி நடக்கிறது. ராத்திரி ஆனா திண்ணன் மாமிசத்தை கொண்டு வந்து அவருக்கு ஒரு வாயால தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த மாமிசத்தை நைவேத்தியம் பண்றான். கார்த்தால இவர் வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் கிளீனா பூஜை பண்றார். இப்படியே நடந்துதான் 5 நாளைக்கு இப்படியே நடக்கிறது. நடந்த உடனே 5வது நாளைக்கு இந்த சிவகோச்சரியார் தூங்கும் போது அவருடைய கனவுல சிவபெருமான் வந்துட்டும், நீ வருத்தப்படாத, நீ என்னுடைய இடம் வந்து அசுத்தமா இருக்குன்னு தானே நீ வருத்தப்படுற, நீ வருத்தப்பட வேண்டாம், அந்த யார் அந்த பூஜையை பண்றாளோ அவனுடைய தூய்மையான பக்தி என்ன அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு, நாளைக்கு பூஜை பண்றதுக்கு வரும்போது பூஜையை முடிச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ, ஒளிஞ்சுட்டு இருந்து என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்படின்னு கனவுல வந்து சொல்றார் பகவான். அப்போ சிவகோச்சரியாரும் மறுநாளைக்கு போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒரு மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறார். அப்போ திண்ணன் அங்க பூஜை பண்றதுக்காக பூஜை பண்றதுக்காக வரும்போது பார்த்தா சிவபெருமானுடைய ரைட் கண்ணுல இருந்து அவர் ஒரு ரத்தம் கசிஞ்சுன்னு இருக்கு. அதை பார்த்த உடனே திண்ணனுக்கு மனசு பொறுக்கல. உடனே என்ன பண்ணினாராம், தன்னுடைய வில்லை எடுத்தார், தன்னுடைய வலது கண்ணை பிடுங்கினார். அந்த வில்லால பிடுங்கி எடுத்து சிவபெருமானுக்கு வச்சுட்டார். வச்ச உடனே பார்த்தா மறுபடியும் இடது கண்ல இருந்து அவருக்கு மறுபடியும் ரத்தம் கசியறது சிவபெருமானுடைய லிங்கத்தில இருந்து. அப்போ திண்ணன் பார்த்தாராம், என்ன இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, என்னுடைய இடது கண்ணையும் எடுத்து நான் இந்த சிவலிங்கத்துக்கு வைக்க போறேன், ஆனா 2 கண்ணும் தெரியல அப்படின்னா இடது கண் எங்க இருக்குன்னு தெரியாது இல்லையா, தன்னுடைய காலை எடுத்து அந்த இடது கண் இருக்கக்கூடிய இடத்துல அடையாளமா வச்சுட்டும் அந்த கண்ணை எடுத்து அந்த வைக்கலாம் அப்படின்னு கண்ணை பறிக்கிறதுக்காக போகும்போது வில்ல எடுத்து ஒரு கை வந்து அவரை தடுத்துது.
யாருடைய கை அப்படின்னா சாக்ஷாத் பார்வதி தேவி அம்பாளுடைய கை இந்த குழந்தைய தடுத்து நிறுத்திட்டு உன்னுடைய பக்தி என்ன அப்படிங்கிறது உன்னுடைய பக்தி என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக இப்படி ஒரு லீலை பண்ணினோம். இன்னிலேந்து உன்னுடைய பெயர் கண்ணப்பன் அப்படின்னு அழைக்கப்படுவாய் அப்படிங்கிற ஒரு இது கொடுக்கிறார். ஒரு பெயரை கொடுத்துட்டு அவருக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை பண்ணி என்னுடைய நீ கைலாசத்துக்கு அங்கேயே நித்தியவாசம் பண்ணணும் அப்படின்னு இந்த கண்ணப்பனை கூட்டிண்டு போனார். இன்னைக்கும் இன்னைக்கு காளஹஸ்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பகுதியில நடந்த ஒரு சரித்திரம் தான் இந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சரித்திரம். அங்க இருக்கக்கூடிய பகவான் அந்த லிங்க சிவபெருமான நம்ம வழிபடுறதுக்காக போகும்போது இந்த கண்ணப்ப நாயனாருக்கு ஒரு சந்நிதி உண்டு. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சந்நிதியில நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போய் சிவபெருமான தரிசனம் பண்றது அப்படிங்கிறது இன்னி மட்டும் வழக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல நம்ம இங்க கண்ணப்ப நாயனாருடையது எப்பேற்பட்ட ஒரு பக்தி இல்லையா. ஆனா நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளும் இத மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது. நம்மளும் மாமிசத்தை சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்றது இங்க புரிஞ்சுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு கண்ல இருந்து ரத்தம் கசியும் போது கண்ணை வில்லால எடுத்து வச்சாரே, கண்ணை புடுங்கி சிவபெருமானுக்கு வச்சாரு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கண்ணை நம்மளால புடுங்க முடியும் பகவானுக்காக அப்படின்ற ஒரு உயர்ந்த பக்தி இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம். ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணப்பட்டவர்கள். நம்ம சாத்வீகமா நம்மளுடைய கிரகத்துல என்ன சமைக்கிறோமோ அத பகவானுக்கு நித்தியம் நிவேதனம் பண்ணிட்டு அந்த சாத்வீகமான உணவை நம்ம உட்கொண்டால் நமக்கும் பக்தி வளரும் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. சோ இதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்ச கதை. இப்ப இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஒரு குழந்தை இது ஷேர் பண்ணட்டும் ஜி, ஒரு கதை.